இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, ரெண்டு பேரும் இந்த மாதிரி இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போயிரு. உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது, விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. மொழி தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க? யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க? என்ன உங்க சமூக சீர்திருத்தம்? இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும், அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப, சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா? ஒன்னா இங்க பாருங்க. முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது? யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவர் தேர்தல் பாதை, திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே ரெண்டு பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, ஏதாவது இதுல இருக்குதா? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். இது அண்ணல் அம்பேத்கர். இனத்தின் மக்கள். அவர் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள், ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். பெரியாருக்கு இனமே கிடையாது. புரியுது நினைக்கிறேன். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான்ங்கிறாரு. கிளர்ச்சி செய்து போராடுவாங்க. அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா? அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்களே, அவன் சாஸ்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து ஒன்னே சூத்திரன் அவனை விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான். என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை செந்தில் என்ன சொல்லுவாரு, அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன். ஹாப்பி பர்த்டே டே 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 டே, ஹாப்பி பர்த்டே டே டே, அந்த மாதிரி டே போட்டவரு. தம்பி நீ எனக்கு புதுசா சொல்லாத, அங்கிருந்தா வந்திருக்கேன், புரியுதா? அதனால என்ன இப்படி பேசலாமா? பெரியாரை இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா? இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படித்தா பிச்சை எடுக்க முடியாது என்றும், திருவள்ளுவர் ஒரு பைத்தியக்காரப்பை 6 அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை 6 அடிமை. ஏங்க என்னது? நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? தமிழ் சனியன், காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது. எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுதுனீங்க? பிச்சை எடுக்கவா? இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே. உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா? இங்கிலீஷ் நீங்க படிக்கல, படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே. எப்படி இருக்கு? எதையாவது காலையில பொங்கல் மாதிரி தெரியலையே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.